இந்த பெரியவங்களுக்கு தான் 42 கிலோ வெயிட் குறைச்சிருக்கோம். 128லேருந்து 86 கிலோ. நான் புரோட்டீன் பவுடரும் கொடுக்கல, மாத்திரையும் கொடுக்கல, ஜூஸும் கொடுக்கல, ஊசியும் போடல. இந்த பெரியவங்களை போய் ரோட்டில் போய் நான் ஓடக்குன்னு சொல்லலை. நான் கொடுத்தது எல்லாமே பேலன்ஸ்டு டயட் மட்டும்தான். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வெயிட்டை குறைக்கிறதுக்கு புரோட்டீன் பவுடர் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. ஷேம். இன்னைக்கு அதோட முக்கியம், இன்னைக்கு நிறைய பேர் வெயிட்டை குறைக்கிறதுக்கு இன்ஜெக்ஷன்ஸ் போட்டுட்டு இருக்காங்க. ஷேம்லெஸ். வெயிட்டை குறைக்கணும்னா ஒரே ஒரு வழி மட்டும்தான் இருக்கு. பேலன்ஸ்டு டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணல அப்படின்னா வெயிட்டு கண்டிப்பாக குறைக்க முடியாது. நீங்கள் வெயிட்டு குறைக்காமல் விட்டோம் அப்படின்னா சுகர் மாத்திரை, ப்ரெஷர் மாத்திரை, கொலஸ்ட்ரால் மாத்திரை மட்டும் கிடையாது, இந்த இன்சுலின் இன்ஜெக்ஷனும் வாழ்க்கை முழுவதும் போட வேண்டியது இருக்கும். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த பேலன்ஸ் டயட் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணலேன்னு வைங்களேன், இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் சரியாகாது. இது ஒரு பேப்பரில் எழுதி வைங்க, நெட்டில் சர்ச் பண்ணி பாருங்கள். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருக்கும். நான் சொன்ன விஷயம் கரெக்டாக இருந்தால் கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. இந்த வீடியோ சேவ் பண்ணி வச்சு ஒர்க்கை கூட கண்டிப்பாக போட்டு கேட்டு இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் பற்றி தரவை புரிஞ்சுக்கிடுங்க. கரெக்டாக இல்லையா? நான் சொன்ன இன்ஃபர்மேஷன் வெரி வெரி கரெக்டாக இருந்தால் மறக்காமல் இந்த மாதிரி மாத்திரை இன்சுலின் போட்டுட்ருக்காங்க இல்லை, அவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி கொடுங்க. உங்களுக்கு மட்டும் இல்லை, இந்த வேர்ல்டில் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கரெக்டாக இல்லையா? கமெண்ட்ஸில் YES அப்படின்னு டைப் பண்ணி அனுப்புங்க. மறக்காமல் ஒரு லைக் பண்ண மறந்துடாதுங்க. எதை மறந்துடாதுங்க, பேலன்ஸ் டயட்டு மறந்துடாதுங்க. வெரி 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 இம்பார்ட்டன்ட். ஸ்டே டியூன்.